அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் மூத்த பத்திரிகையாளர் திரு சரவணராஜன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கங்க. இன்று பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக இந்த இவிஎம் ஹேக்கிங், இவிஎம் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கோளாறுகள் குளறுபடிகள் நடந்திருக்கலாம் என்ற ஒரு ஐயப்பாடு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. உங்களுடைய பார்வை? மும்பை வடமேற்கு நாடாளுமன்ற தொகுதி, அங்க பிஜேபி ஆதரவு சிண்டே சிவசேனா அணியும் காங்கிரஸ் ஆதரவு அதாவது இந்தியா கூட்டணியில் உள்ள உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியும் போட்டியிட்டுச்சு. மும்பையை பொறுத்தளவு, நான் மும்பை பத்திரிகையாளர்னால சொல்றேன், நான் மும்பையில கிரவுண்ட்ல முழுமையான பலத்தோட சிவசேனா அணி இருக்குது. அதாவது உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா அணி. சிண்டே அணிக்கு அங்க எந்த ஒரு பவருமே கிடையாது. முக்கியமா மும்பை சிட்டி பகுதியில 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப தொடர்ந்து மும்பை வடமேற்கு பகுதியில கோரேகாவ்ன்ற பகுதியில ஜோகேஸ்வரி வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட கடைசி சுற்று வரைக்கும் உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த சிவசேனா வேட்பாளர் அமோல் கிருத்திகர் அவர் 2000, 3000, 4000 வாக்குகள்ல முன்னணியில சென்றுகிட்டே இருக்கிறாரு. திடீர்னு கடைசி ஒரு 2 பெட்டி ஓபன் பண்ணும்போது நின்றது. கிட்டத்தட்ட அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சு. கடைசி ஒரு 2 பெட்டி தான். அந்த 2 பெட்டியில ரொம்ப சொற்பமா தான் இருக்கும். அதனால இவர்கள் வெற்றி உறுதி ஆயிடுச்சுன்னு கிட்டத்தட்ட கொண்டாட்டாங்க. அதே மாதிரி ஒரு வாக்கு வித்தியாசத்துல அமோல் கிருத்திகர் வெற்றி பெற்றுட்டார் சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி அப்படின்னு உள்ளுக்குள்ள அறிவிச்சிட்டாங்க. அது கன்ஃபார்மா, அதாவது வெளியே சொல்லல. அந்த நேரத்துலதான் திடீர்னு 2 பெட்டியை இன்னும் ஓபன் பண்ண அப்படின்றாங்க. உடனே ஒரு பரபரப்பு அங்க ஏற்படுது. அப்ப அந்த இன்ஜினியர் யாரு, அந்த இவிஎம் தேர்தல் அதிகாரி சொல்லலாம், அவங்கள தேர்தல் அதிகாரி உட்கார்ந்துருக்காரு. அவர் பக்கத்துல அந்த கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்னன்னா, அவருக்கு ஏதோ ஒரு மொபைல் என்னமோ வருது. உடனே அவர் பாக்குறாரு. திடீர்னு அந்த 2 பெட்டியில ஓபன் பண்றாங்க. 2லயுமே சொற்ப வாக்கு, அதாவது அதுல போடப்பட்ட வாக்குகளை சொற்ப வாக்கு இன்க்ரீஸ் ஆகுது. உடனடியே இன்க்ரீஸ் ஆகுது. உடனே அது எழுதி என்ன சொல்றாங்கன்னா, தோல்வி அடைந்து கொண்டிருந்த சிவசேனா சிண்டே அணி வேட்பாளர் ரவீந்திர பாயிர்கர் வெற்றி பெற்றார் அப்படின்னு அறிவிச்சாங்க. வெறும் 48 வாக்குல. மிக பரபரப்பா இருந்துச்சு. சரி, ஏன்னா பொதுவாகவே தேர்தல் முடிவு வந்த பிறகு நம்ம எவ்வளவு போராட்டம் நடத்தியும் பயன் இல்லை. அதனால முடிவை ஏற்றுக்கிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இருந்தாலும் சச்சரவு கொஞ்சம் இருந்துச்சு. அதாவது அந்த ஏரியால பிரச்சனை இருந்துச்சு. 7ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு ஒருத்தர் புகார் கொடுக்கிறாரு. என்ன புகார்னா, அதாவது மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுக்கிறாரு. வாக்கு எண்ணிக்கையின் போது வெற்றி பெற்ற ரவீந்திர வாய்க்கரோட மச்சான் மைத்துனர் ஒரு மொபைல் வச்சிருந்தாரு. அந்த மொபைல் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உள்ள மொபைல். ஏன்னா அதுலதான் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இவரு தேர்தல் அதிகாரி கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அதன் மூலியமா வாக்குகள் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சான்றுகளோட ஒரு புகார் போகுது. மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையம் அந்த ஜோகேஸ்வரி பகுதியில் உள்ள காவல் நிலையத்துக்கு இந்த புகாரை ஃபார்வர்ட் பண்றாங்க. இதை நீங்க விசாரிங்க அப்படின்னு. அந்த புகாரை ஜோகேஸ்வரி காவல் ஆய்வாளர் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் பொழுது வெற்றி பெற்ற வேட்பாளரோட மைத்துனரும் அனில் கௌகர் அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் தேர்தல் அதிகாரி. இவங்க 2 பேருடைய மொபைல் போனை போலீஸ் அதிகாரி கைப்பற்றுறாங்க.
கைப்பற்றி சோதனை செய்யும் பொழுது உறுதியாகுது. என்னன்னா, தேர்தல் அன்னைக்கு அது குறிப்பிட்ட வாக்குப்பதிவு குறைவா இருக்கும் பொழுது இவங்க ஓடிபி, அதாவது பாக்ஸ் ஓபன் பண்ண பிறகு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நீங்க வந்து கவுண்டிங்கை தொடங்க முடியும். அந்த ஓடிபி வந்து இவருடைய, அதாவது வேட்பாளருடைய மச்சின மொபைலுக்கு போகுது. அப்ப தேர்தல் அதிகாரிகிட்ட மட்டுமே இருக்கிற மொபைல் வந்து யார் கையில போகுதுன்னா மச்சின கையில போகுது, வேட்பாளர் கையில போகுது. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. இது உறுதி செய்யறாங்க காவல்துறையினர். அதுக்கப்புறம் தேர்தல் அதிகாரி, அதாவது மோசடி செய்த தேர்தல் அதிகாரி மச்சின, இவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க விசாரணைக்கு. ஆனா 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க, காணாம போயிடுறாங்க. அவங்கள கைது பண்ண சர்ச் வாரண்ட் போட்டிருக்காங்க. இது தொடர்பா மும்பையில் உள்ள மிட்டே பத்திரிகையில அந்த காவல்துறை ஆய்வாளர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, எங்க கிட்ட புகார் வந்துச்சு, நாங்க அதை விசாரிச்சோம், மொபைல் மூலமா 48 வாக்குகள் வந்து கூடுதலா செலுத்தப்பட்டது அப்படின்னு காவல்துறை விசாரணையில உறுதி செஞ்சிருக்கோம், எங்களோட ரிப்போர்ட்டை வந்து அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் மிட்டே பத்திரிகையில வந்திருக்குது. இன்று மாலை தேர்தல் ஆணையமும் ஒப்புக்கொள்ளுது. என்ன ஒப்புக்கொள்ளுச்சுன்னா, ஆமா, எங்களுடைய மொபைல் வந்து, அதாவது எங்க அதிகாரி கையில இருக்கிற மொபைல் வேட்பாளரோட மச்சின கையில போச்சு, அது எப்படி போச்சுன்னு நாங்க வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது நாள் வரைக்கும் களவானவே முடியாது, ஹேக் பண்ணவே முடியாது, நல்ல மாதிரித்தனம் பண்ணவே முடியாது, இந்த மாதிரி எல்லாம் சொன்ன தேர்தல் ஆணையம் இங்க ஓப்பனாவே நடந்திருக்குது. அதுவும் தோல்வி அடைஞ்ச ஒருத்தர், அதுவும் பப்ளிக்கா தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பூத் ஏஜென்ட் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 2 கட்சி தொண்டர்கள் வெளியே காத்து இருக்கிறாங்க. அவ்வளவு பரபரப்பான நேரத்திலையுமே கையில சிம்பிளா ஒரு மொபைலை வச்சு 48 வாக்குகள் கூட பதிவு பண்ண வச்சு வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஜனநாயக படுகொலை. இதை கூட ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. இந்த எடுத்துக்காட்டு, அதாவது இந்த நடந்த இந்த மோசடி வந்து எங்கெங்க பிரதிபலிக்கும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் இந்தியாவே மிகவும் பரபரப்பான ஒரு நேரம். 4ஆம் தேதி காலை 10:20 11:35 வரைக்கும். ஏன் 10:20க்கு ஒரு பிளாஷ் நியூஸ் வருது. வாரணாசி தொகுதியில் வேட்பாளராக உள்ள பிரதமர் மோடி பின்னடைவு 2000. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பிளாஷ் மெசேஜ், 3200 வாக்குகள் பின்னடைவு, யாரு? மோடி. அதன் பிறகு கரெக்டா 11 மணிக்கு 4000 சொச்ச வாக்குகள், 4200 சம்திங் பின்னடைவு. 11:20 அப்படி இன்க்ரீஸ் ஆகி 5-6 வரைக்கும் வருது. எல்லாரும் ஒரு பரபரப்பு இருந்தாங்க, என்னது மோடியை வந்து பின்னடைவு ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த செய்தி அப்படியே வாரணாசியில என்ன நடக்குதுன்னே இல்லை, ஊர்ல உள்ள அத்தனை இதையும் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வாரணாசி வந்து அந்த பின்னடை வந்து எடுத்துட்டாங்க. வெறும் செய்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, வாரணாசியில் வாக்கு எண்ணிக்கை தொடர்கிறது. அப்புறம் ஒரு மணியை போல மீண்டும் மோடி வந்து முன்னிலைன்னு சொல்லி அவர் வந்து ஒரு 1,00,000 சொச்ச வாக்குகள்ல வெற்றி பெற்றதா அறிவிச்சாச்சு. 10 ஆண்டுகள் பிரதமர், அதாவது 2 முறை பிரதமராக இருக்க ஒருத்தர் இவ்வளவு ஒரு கேவலமான முறையில, இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி வந்து சந்திரசேகர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவரு வெறும் 8 மாச பிரதமர், அதுவும் காபந்து பிரதமர் தான், அதாவது கூட்டணி குழப்பத்துல பிரதமரா இருந்தாரு. சோ அவரும் சொற்ப ஓட்டுல தான், லட்சம் குறைவானதான் தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆனா இவர் அப்படி கிடையாது. மோடி வந்து விஸ்வகுருன்றாங்க, அதாவது இந்திய உலகத்திலேயே மிக புகழ்பெற்ற தலைவர்ன்றாங்க. மோடி அலை வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு போகுதுன்றாங்க. அப்படி போயுமே காலை வாக்கு எண்ணிக்கை தூங்குல இருந்து 11 வரைக்கும் பின்னடைவு செஞ்சிருக்கிறாரு. அப்ப அங்க என்ன நடந்திருக்கு? அது மட்டும் கிடையாது. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த மாநில தொகுதிகள் எல்லாம் மிக சொற்ப வாக்குல கடைசி நேரத்துல
என்ன நடந்ததுன்னு தெரியாம தான் பாஜக வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு நிகழ்வு மூலமா, இந்த ஒரு மோசடி மூலமா என்ன உறுதியா இருக்குன்னா, இந்த மாநிலங்கள்ல சொற்ப வாக்குகள் வென்றவர் அனைவருமே கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஹேக் பண்ணி தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு உறுதியாயிருச்சு. இந்த மோசடி இனிமே காவல்துறை ஆணையர் காவல்துறை அதிகாரி தேர்தல் ஆணையத்துல புகார விசாரணை அறிக்கை சமைச்சிருக்காங்க. இனி அது நீதிமன்றம் போகுதா இல்ல தேர்தல் ரத்து பண்ணிட்டு மறு தேர்தல் வைப்பாங்கன்றது தேர்தல் ஆணையத்தின் கையில தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனா ஹேக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒரு தொகுதியில இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது அல்லது வழக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன், இது ஒரு தொகுதியை மட்டும்தான் கட்டுப்படுத்துவது. இப்ப நீங்க சொன்னது போல இந்த மற்ற மாநிலங்களில் குறைந்த வாக்குகள் எண்ணிக்கையில இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிற வெற்றி வாய்ப்பு, அந்த வெற்றி அறிவிப்பெல்லாம் நம்ம அதை எப்படி சரிபார்க்க முடியும்? அது இனிமே எப்படி நீதிமன்றத்துக்கோ போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மக்கள் மன்றமும் போராட்டமுமே இதற்கான தீர்வுங்க. ஏன்னா இந்த இடத்துல உத்தவ் தாக்கரே மிகவும் ஆக்ரோஷமா இருந்தாரு. ஏன்னா அவரே சொல்லுவாரு, நெஞ்சில குத்துங்க நான் சந்தோஷப்படுவேன், ஆனா முதுகுல குத்தி இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, மோடியை நேரடியாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, எங்க வீட்டுல எங்க அப்பா கூட எங்க குடும்பத்து கூட உட்கார்ந்து ஒரே தின்ன சாப்பிட்டவங்க அந்த தட்டிலேயே அசிங்கம் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு உத்தவ் தாக்கரே நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கையில மும்பையில உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றியை நீங்க மோசடி செஞ்சு அங்க உங்களால ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அதனால அவரு ரொம்ப அக்ரெசிவா இறங்கிதான் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி மும்பை மக்கள் உத்தவ் தாக்கரேவுக்கு துணை இருந்துட்டாங்க. மற்ற இடங்கள்ல இந்தியா கூட்டணி தலைவர்களும் மக்களும் தான் போராட்டத்தின் மூலமா உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும். அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அது ஏன்னா வழக்காடு மன்றத்துக்குன்னு போச்சுன்னா இது சூழ்ச்சின்னு அர்த்தம். ஏன்னா தெரியும், வழக்காடு மன்றத்துக்கு போச்சுன்னா வழக்கு நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும். அதுக்குள்ள அடுத்த 5 வருஷம் முடிஞ்சிடும் தீர்ப்பு போறதுக்குள்ள. இப்ப காங்கிரசனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த இவிஎம் மிஷின்ங்கிறது ஒரு கருப்பு பெட்டியாக இருக்கிறது என்று கருத்து சொல்லிக்கிறார் இன்னைக்கு. ஆமா, ஏன்னா இவிஎம் நீங்க தான் சொல்றீங்க யாருமே கை வைக்க கூடாது, அது புனிதமா மாத்திடுறாங்க. இப்ப எப்படி ஒரு மத நூலை புனிதமா அதை கேள்வி கேட்க கூடாது அப்படின்றாங்களோ, இங்க இதை அப்படி ஆக்கிட்டாங்க. அது என்ன நடக்கும், அதெல்லாம் தெளிவா இருக்கும், நல்லா இருக்கும். மத நூல்கள்ல இந்த மாதிரி தவறுகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, கடவுள் வார்த்தைகள் திருத்த முடியாது. அதே மாதிரிதான் இது ஒரு ஹோலி மிஷன் ஆக்கிட்டாங்க. அதுல வர்றதுதான் நீ கேட்கணும், அதுல வர முடியாது ஏத்துக்கணும், நீ கேள்வி எல்லாம் கேட்டா அது செல்லாது அப்படின்றாங்க. ஆனா இந்த நடந்துருச்சு. இப்ப இதுக்கு ஒரே தீர்வு இந்த இவிஎம் மிஷினுக்கு பதிலாக, இவிஎம்க்கு பதிலாக வாக்கு சீட்டு முறையில தேர்தல் நடத்துவதுதான் ஒரே தீர்வாக இருக்கும் என்று சொல்லலாமா? கண்டிப்பா. பொதுவாவே அறிவியல் முன்னேற்றத்தை நம்ம ஆதரிக்கிறோம். ஆனா அறிவியல் முன்னேற்றத்துல எளிமையா மோசடிகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. அது இப்ப உறுதியாயிருச்சு. இவ்வளவு நாளும் பல அறிஞர்கள், முக்கியமா இளம் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படின்னு டெமோவே செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அவங்க மேலேயே வழக்கு பதிவு இருக்குது. நீங்க மக்களை ஏமாத்துறீங்க, ஊரை ஏமாத்துறீங்க. அன்னைக்கு டெமோ செஞ்சத வேட்பாளரோட மருமகன், அத மச்சான், அவன் நிஜமாவே செஞ்சு வெற்றி பெற வச்சுட்டான் மோசடியா. அதனால இன்னைக்கு எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையுமே ஹேக் பண்ணலான்னு தான் எலான் மஸ்க் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆமா, தொழில்நுட்பம்ன்றது பண்ணிருக்காங்கல்ல. அவர் அந்த கோடுகள் இணையுது பாருங்க, கோடுகள் இணையுது. எலான் மஸ்க் இந்த மாதிரி ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில மும்பை மக்கள் மிட்டே பத்திரிகை
முண்டே பத்திரிகை வந்து மத்தியான பத்திரிகை 12:30க்கு வெளியே வரும். அந்த பத்திரிகை திறக்கிறாங்க, நடு பக்கத்துல காவல்துறை அதிகாரி மூலமா இந்த செய்தி பிளாஸ் ஆகுது. அததான் அப்படியே ராகுல் காந்தியும் எலன் மாஸ்கோட அவருடைய அந்த செய்தியோட எடுத்து தன்னுடைய சமூக வலையத்துல வெளியிடுறாரு. நீங்க எதை புனிதம்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் மோசடி நடக்குதுன்றது அந்த காலத்துல இருந்தே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இன்னைக்கு இவிஎம் மிஷின் கடவுள் மாதிரி புனிதமானது, யாரும் கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு குளறுபடி இருக்குது. இந்த மக்களவை தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தமிழ்நாடகம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இந்த இவிஎம் மூலமாக வாக்குப்பதிவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இது வந்து அகில இந்திய அளவில் இன்னும் போதுமான அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு பெறவில்லை என்று நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் அது மிக சிரமம். இனிமேல் அடுத்த தேர்தலுக்காவது இந்த இவிஎம்ஐ ஒழித்து விட்டு வாக்கு சீட்டு முறைக்கு நம்ம திரும்பினாதான் அதில் வந்து உண்மையான வெற்றி இருக்கும். ஜனநாயக உண்மையில் மக்களுடைய தீர்ப்பை யாரும் வந்து களவிட முடியாமல் இருக்கும் என்று தான் நாம் கருத வேண்டியது. ஏன் நீங்க என்ன அப்படித்தானே சொல்றீங்க? நீங்க வேற மாற்று கருத்து சொல்றீங்க? கண்டிப்பா. அதாவது இந்திய லெவல்ல பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இத வந்து வெளிப்படையா சொல்லாம அமைதியா இருக்கும் பொழுது, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப இந்த விஷயத்தை எடுத்து தேர்தல் முறையை மாத்தணும் ஏதாவது சொன்னோம்னா அப்ப காங்கிரஸ் அதிகமா வென்றிருக்குது அங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால பல குழப்பங்கள்ல இந்தியாவில் பெரிய அத்தனையும் அமைதியா இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர் தான் முதலா தன்னுடைய ஒரு கட்சியை, இத்தனைக்கும் அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து தேர்தல் நடத்திய இந்த மாதிரி மோசடி நடக்கும் அப்படின்னு துணிச்சலா போராட்டம் நடத்துச்சு. ஏன் துணிச்சல் அப்படின்றீங்கன்னா, என்ன வேணாலும் செய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த கட்சி வந்து இவிஎம் மோசடி செய்யற இயந்திரம் சொல்லி போராடினாங்க அப்படின்னு நீதிமன்றத்துல காமிச்சு இன்னொன்னு செய்யலாம். அதனால கட்சியை அங்கீகாரம் ரத்து பண்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இந்த மாதிரி துணிச்சலோட இறங்கி இது நடக்கும், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டுல அத்தனை மாவட்ட தலைநகரத்திலையும் சென்னையில வள்ளுவர் கோட்டத்திலையும் தொல் திருமாவளவன் அவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து மணிப்பூர் விவகாரத்தை பற்றி பேசி மோடி மறைமுகமாக வந்து தாக்கி பேசியிருந்தார். அது முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே உடனே ஆர்எஸ்எஸ் அடுத்த கட்ட தலைவர்களும் இப்ப பிஜேபியை தாக்கி பேசுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை பற்றிய தகவல் பார்வை. தேர்தல் முடிஞ்ச பிறகு பிரதமர் வந்து நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவங்க ஆதரவுல சீட்ல உட்கார்ந்துறாரு. முக்கியமா பிரதமர் அமைச்சரவை எல்லாம் அமைச்சிட்டாங்க. அமைச்சரவை அமைச்ச மறுநாள் மோகன் பகவத் அறிக்கை விடுறாரு, மணிப்பூர் பற்றி எரியுது, மோடி ஆணவத்துல பேசுறாரு அப்படின்னு நேரடியாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மறுநாள் இந்த ஆர்கனைசர் வந்து ஒரு கட்டுரை வெளியிடுது. என்ன வெளியிடுதுன்னா, சரத்பவார் வந்து நீங்க அவரை கண்டுக்காமட்டாலே 2 வருஷத்துல அவர் காணாம போயிடுவாரு, நீங்க அநியாயத்துக்கு அஜித் பவர் கூட சேர்ந்து கட்சியோட பேரை கெடுத்து முக்கியமா ஆர்எஸ்எஸ், அதாவது அவங்களுக்கு வேலை செய்யற ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை நீங்க வந்து சோர்விட வச்சுட்டீங்க, அவங்களோட மனசை புண்படுத்திட்டீங்க அப்படின்னு 2 பக்கத்துக்கு ஆர்கனைசர் இங்கிலீஷ்ல கட்டுரை வெளியிடுறாங்க. அதுக்கு பிறகு நேற்று முன்தினம் இந்திரஜித்குமார், ஆர்எஸ்எஸோட முக்கிய தலைவர் இந்திரஜித்குமார், அவர் என்ன சொல்றாருன்னா, ஆணவம் அகம்பாவம் இதுதான் பிஜேபியோட 240க்கு காரணம். ராம யாரு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிஜேபி காரங்க சொன்னது ராம பக்தர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அது எப்பன்னா, பிரதமர் இத்தாலி போறதுக்கு ரெடி ஆகுறாரு, மோகன் பகவத் பேசுறாங்க, போய் இறங்குறாரு. இந்த ஆர்கனைசர் வந்து கட்டுரை வெளியிடுது,
இத்தாலியில இருக்கிறாரு, இந்திரஜித் பேசுறாரு. இது ஒரு தொடர்ச்சி அவருக்கு. பொதுவாகவே ஆர்எஸ்எஸ் காரங்க வரலாறு தொட்டு 100 ஆண்டுகள் ஆகுது, பத்திரிகையில அவங்க பேசவே மாட்டாங்க. இந்த தடவை எதுக்காக திடுதுப்புன்னு பேசுறாங்கன்னா, ஒரு ஆதங்கம், வெறி, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பிறழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா 400 பார் அப்படின்னு அவங்க, அதாவது 400க்கு மேல அப்படின்றது அவங்க சாதாரணமா சொல்லல. 400க்கு மேல எடுத்துட்டாங்கன்னா அரசமைப்பு சட்டம் மாத்தணும். அரசு சட்டம் மாத்தணும்னா அது யாரோட கோர் கொள்கை? ஆர்எஸ்ஓட கோர் கொள்கை. எதுக்காக 400 அரசமைப்பு சட்டம் மாத்தணும்? ஏன்னா ஆர்எஸ்எஸ் உருவாகி 100வது ஆண்டு நடந்துட்டு இருக்குது. அடுத்த வருஷம் 100வது ஆண்டு கொண்டாட்டம். அப்ப அவங்களுடைய என்ன இந்தியான்ற பேரை மாத்தி பாரதம் வைக்கணும். மனுநீதியை நேரடியாக கொண்டு வர முடியாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கண்ட கர்மாந்தரத்தை அரசமைப்பு சட்டம்னு கொண்டு வரணும். மக்களை முதல்ல உள்ளது மாதிரி கல்வி ஒருவருக்கு கிடைக்கணும், மற்றவர் வேலை, இந்த மாதிரி ஒரு பாகுபாடை உருவாக்குற ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரணுன்ற, ஏன்னா அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையும். இவர் குருஜின்ற போல்வால்கர் அவருடைய பஞ்சாப் தாட்லாம் இது இருக்குது. பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, தாழ்ந்த ஜாதியினர் ஈரப்பதம் இருக்கக்கூடாதுன்னு பஞ்சாப் தாட்ல ஞான கங்கைன்னு புக்ல கோல்வால்கர் தெளிவு எழுதி வச்சிருக்காரு. அந்த இதை ஒரு அது அவங்க கனவு நினைவாகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஒரு பழமொழி உண்டுல்ல, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல. அதுதான் 400 வந்துச்சுனாலே மக்கள் அது போராட்டம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 400 வந்துச்சுன்னா இன்னொரு 6-7 மாசத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நூற்றாண்டு 2025, அதாவது 24 அக்டோபர் தசரா அன்னைக்கு அவங்களோட 100 ஆண்டு ஆள் தொடங்குது. ஒரு பெருமையா அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை கனவுலையுமே இந்தியா கூட்டணி மண்ணவாரி போட்டுருச்சு. இனிமே ஒரு துரும்ப கூட எடுத்து போட முடியாது. என்னதான் ஆட்சியில இருந்தாலும் எதிர்கட்சி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, அவங்களா இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அந்த ஒரு செய்ய முடியாது, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த வெறுப்புலதான் அவங்களால ஆதங்கம், ஆற்றாமை தாங்க முடியல, அப்படியே கொதிக்குது. அந்த கொதி யார் மேல திரும்புதுன்னா மோடி மேலையும் பிஜேபி மேலையும் திரும்புது. அதுதான் இந்த வெளிப்பாடு. ஆனா இது நம்ம நினைக்கிற மாதிரி சரி இன்னைக்கு பேசிட்டாங்க நாளைக்கு சமாதானம் போயிடுவாங்க, அது முடியவே முடியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இது ரெண்டுமே ரொம்பயும் நெகிழ்ந்து கொடுக்காத அமைப்பு. நெகிழ்ந்து கொடுக்காத அமைப்புனா ஒரு ஜனநாயக தன்மையற்ற அமைப்பு, கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. பழமைவாதத்துல உறுதியான அமைப்பு. அப்படி உள்ள அமைப்பு ஒரு கீரை விழுந்த பிறகு இல்லைங்க நாங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு வெளியே சொன்னா அது ஊருக்கு பாலிஷ் பண்ற மாதிரிதான். ஆனா உள்ளுக்குள்ள தீ பிடிச்சதுதான். அது விரைவில் அது இப்ப கங்கா அனலா உருவாயிருச்சு. கூடிய சீக்கிரத்துல கப்புன்னு தீ பிடிக்கும். அப்பதான் தெரியும் பிஜேபிக்கு ஆர்எஸ் உள்ள இழப்பு. அந்த இழப்பு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பா தான் கொண்டு போய் முடியும்ன்றது என்னுடைய ஒரு கண்ணோட்டமும், பொதுவாகவே ஜனநாயகத்தில் ஆர்வம் உள்ள ஒரு கண்ணோட்டமும் அதுதான். இதுவரை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அறிவுச்சுடர் நேயர்களுக்கு நன்றி.